கோவை மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் 3வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் பவித்ரா. ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் பணி நிரந்தரப்படுத்துவார்கள் என்று 2021ஆம் ஆண்டு திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஒப்பந்த முறையை ரத்து செய்து மாநகராட்சி நிர்வாகம் நேரடியாக தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கோவை மாநகராட்சியை கண்டித்து இன்று 3வது நாளாக ஒப்பந்த தூய்மை பணியாளர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்யும் வரை அரசாணை 62 படியும் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். தொழிலாளர்களிடம் மாதம் பிடித்தம் செய்யப்படும் பிஎஃப் உள்ளடங்கிய சம்பள ரசீதை வழங்க வேண்டும். இஎஸ்ஐ மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை உடனே வழங்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் ரூபாய் 770 சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மாநகராட்சி நிர்வாகம் 540 ரூபாய் மட்டுமே வழங்கி வருவதாகவும் இதன் ஒப்பந்ததாரர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் இது குறித்து கேட்டபோது எந்த விதமான பதில் அளிக்கவில்லை என்றும் தெரிவித்து இன்றைய தினமும் தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று 3வது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சுற்றிலும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.